ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பவர் ஆஃப் 3 செட்டப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த செட்டப் வந்து மார்க்கெட்டில் ரெகுலராக ஒர்க் ஆகிற ஒரு செட்டப் கைஸ். பவர் ஆஃப் 3னா ஒன்றும் இல்லை கைஸ், ஏஎம்டி, அதாவது அக்யூமுலேஷன் மேனுப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த செட்டப் எப்போவுமே மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிற ஒரு செட்டப்பு. இது மூலிமா தான் மார்க்கெட்டே ரன் ஆகுது கைஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மார்க்கெட் கன்சாலிடேஷன் பண்ணும். அந்த கன்சாலிடேஷனோட ஹையை வந்து மார்க்கெட் எடுக்கும். மார்க்கெட் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் ஆகிற இடம் தான் மேனுப்புலேஷனில் வந்து அதோட லோவை ஸ்வைப் பண்ணும் கைஸ். அந்த ஸ்வைப் பண்ணுற இடத்துல இருந்து ரிவர்சல் ஆர் ரெட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ரெட்ரேஸ்மெண்ட்லேருந்து மிட்டிகேஷன் கொடுத்துட்டு ஓவரால் டிஓஎல் அதை போய் எடுத்துடும் கைஸ். அவ்வளோதான். இதுதான் PO3, அக்யூமுலேஷன் மேனுப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஒரு செட்டப் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்களும் மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகலாம் கைஸ், அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகாமல் ரெகுலராக. வாங்க இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்குன்னா மேலே இருக்க பை சைடு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு அப்படியே செல் சைடு லிக்விடிட்டிக்கு வந்து மேனுப்புலேஷனில் வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு அங்கேருந்து எனக்கு ஒரு 3 minute FEG, அதுதான் கைஸ் ரெட்ரேஸ்மெண்ட் மிட்டிகேஷன் கொடுத்துட்டு ஓவராலாக போய் பை சைடில் இருக்க லிக்விடிட்டியை எடுத்திருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், பை சைடில் இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே வந்து செல் சைடு லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு நமக்கு ரிவர்சல் ஆர் ரெட்ரேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. 3 minute இருக்க FEG வந்து எனக்கு ரெட்ரேஸ்மெண்ட் கைஸ். அந்த ரெட்ரேஸ்மெண்ட்டில் மிட்டிகேஷன் கொடுத்துட்டு ஓவராலாக போய் டிஓவில் எடுத்திருக்கு. இதுதான் கைஸ் ஒரு PO3 செட்டப். வாங்க நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அக்யூமுலேஷன், அதாவது கன்சாலிடேஷன் பண்ணுவோம். அந்த கன்சாலிடேஷனோட ஹையோ இல்லது லோவோ அதை எடுத்துகிட்டு ரிட்டர்ன் ஆகிற இடம் தான் மேனுப்புலேஷனில் வந்து நம்ம செல் சைடு லிக்விடிட்டியை ஸ்வைப் பண்ணிடும். ஸ்வைப் பண்ணிவிட்டு ரெட்ரேஸ்மெண்ட்டுனா ஒன்றும் இல்லை கைஸ், கீ லெவல், அதாவது நீங்கள் FEG, IFEG, ஆர்டர் பிளாக், நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிற இடம், என்ட்ரி ஜோன், அது வந்து நம்மளோட ரெட்ரேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ரெட்ரேஸ்மெண்ட்டில் மெட்டிகேஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் கைஸ். உங்களுக்கு சார்ட்டில் காட்டும்போது இன்னும் கொஞ்சம் புரியும் கைஸ். வாங்க நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். EURUSD பேரில் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அக்யூமுலேஷன் ஆகிருக்கு. அக்யூமுலேஷனில் இருந்து அதோட ஹையை வந்து மார்க்கெட் எடுத்திருக்கு. அந்த மார்க்கெட் எடுத்துகிட்டு திரும்ப லோவுக்கு ரிட்டர்ன் ஆகிற இடம் தான் மேனுப்புலேஷன். இந்த மேனுப்புலேஷனில் வந்து நமக்கு செல் சைடு லிக்விடிட்டியை ஸ்வைப் பண்ணியிருக்கு. ஸ்வைப் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ரிவர்சல் மாதிரி கொடுத்துருக்கு. அது பேர் தான் ரெட்ரேஸ்மெண்ட். அந்த FEGலேருந்து நம்மளோட ஹைக்கு போயிருக்கு கைஸ். ஓவராலாக என்டையர் ஹையவே அது வந்து ஸ்வைப் பண்ணி எடுத்திருக்கு. இது போல் ICT கான்செப்டை நீங்களும் லேர்ன் பண்ணணும்னா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.